என் ஞாபகத்தில் இருக்கிறது ஒரே ஒரு முகம்தான். என்னோட உயிர் நண்பன். எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஹெட்ரிக் எடிஸ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரெண்ட்கான பர்த்டே விஷஸ் வீடியோ எப்படி மேக் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே உள்ள பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோ Kinemaster அப்ளிகேஷனில் நாங்கள் மேக் பண்ண போகிறோம். Kinemasterோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி க்ரியேட் நியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி அங்கே பார்த்தீங்கன்னா 9.16 ரேடியோ வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் கீழே ஃபோட்டோ டிஸ்பிளே மோட்டில் ஃபில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி கீழே 2 செகண்ட் ஃபோட்டோ டியூரேஷன் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஆளோட பிக்சர்ஸை இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபோட்டோஸ் எல்லாமே சூஸ் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு மேலே ஒரு சின்ன டெம்ப்ளேட் ரெட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த டெம்ப்ளேட்டோட லிங்க் கீழே டெம்ப்ளேட் லிங்க் அப்படின்னு கொடுத்துருக்கேன், அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு லேயரில் மீடியாவில் போயிட்டு நீங்கள் வச்சுருக்க இடத்துல அதை வந்து டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணோன்னே அது பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்க்ரீனில் இருக்கும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா பிளெண்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ பிளெண்டிங்கை கிளிக் பண்ணி அதில் ஸ்க்ரீன் என்றதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பிளாக் ஸ்க்ரீன் ரிமூவ் ஆயிரும். ஸோ இப்போ அதை அப்படியே பிடிச்சி ட்ராக் பண்ணி ஃபுல் டிஸ்பிளே வச்சுட்டிங்கன்னா போதும். ஓகே, இவ்வளோ தான். இப்போ அது வந்து அப்ளை ஆகிடுச்சு, பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு ஸ்டார் எஃபெக்ட்ஸ்னு உண்டு, அதில் கிடச்சிருக்கும். இப்போ இதில் ஒரு டெக்ஸ்ட் ஃபோட்டோ ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதோட லிங்க் கீழே ஃபோட்டோ லிங்க் அப்படின்னு கொடுத்துருக்கேன், அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணுவேன், அது பிளாக் ஸ்க்ரீனில் இருக்கும். ஸோ அதையும் ஸ்க்ரோல் பண்ணி பிளெண்டிங் கொடுத்து ஸ்க்ரீன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதை ட்ராக் பண்ணி உங்களுக்கு தேவையான இடத்துல செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கீழே செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணதுக்கப்புறம் கீழே அதை பிடிச்சி ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ்ட்ராவாக இருக்க பிக்சர்ஸை வந்து நான் வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் சின்ன அனிமேஷன் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது வந்து ஸ்டோரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். ஸோ டிஸ்பிளேயில் தெரியிற இடத்துல அந்த அனிமேஷன் இருக்குது. ஸோ அங்கே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஃபோட்டோவை கிளிக் பண்ணி அதில் கிளிப் கிராஃபிக்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஓவர்லைன் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஒவ்வொரு எஃபெக்டை ஒவ்வொரு பிக்சருக்கு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் சூஸ் பண்ணுற மாதிரி எல்லா ஃபோட்டோஸுக்குமே நீங்கள் வந்து ரேண்டமாக சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எல்லா ஃபோட்டோஸுக்குமே எஃபெக்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு மியூசிக் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆட் பண்ணுற மியூசிக்கோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க.
நான் ஃப்ரெண்டுக்கு விஷஸ் மேக் பண்ணுறபடியாக அதுக்கான ஒரு மியூசிக் தான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பமான மியூசிக் கொடுத்துக்கலாம். ஸோ நான் கொடுத்துருக்கிறதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. என் ஞாபகத்தில் இருக்கும். இப்போ வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இவ்வளோ தான். இப்போ இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.